ஒன் டே ட்ரிப்பாக பாண்டிச்சேரிக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டே ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்தது தான். மார்னிங் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். குழந்தைங்களும் அதே மாதிரி 5 o'clock எல்லாருமே ரெடியாக எழுந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களையுமே ரெடி பண்ணிவிட்டு 5:30க்குலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மார்னிங் 5:30க்கே நல்லா விடிஞ்சிடுச்சு. ஸோ நல்லா ப்ளசன்ட் ப்ரீஸோடு தான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7:30க்குலாம் நாங்கள் வந்து ஊஞ்சல் மாதாவோட கன்வென்ஷனல் சென்டர் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இது மரக்காணம் கிட்ட இருக்குது. பாண்டிச்சேரியோடுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்துடுது. இது வந்து ஒரு லிட்டலாக ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. ஃபஸ்ட் இங்கே ஒரு லூது மாதா சர்ச் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருக்குது. இது ஃபுல்லாகவே மான் தோட்டமும் பலாமரம் வாழை மரம் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து இந்த ஃபாதர் தான், இங்கே கல்றில் இருக்கார்ல, இந்த ஃபாதர் தான் வந்து இந்த ஏரியாவே வந்து ரெடி பண்ணவர். அங்கே வந்து இங்கே சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ரன் பண்ணுறாங்க. ஒரு கன்வென்ஷனல் சென்டர் மாதிரி ரன் பண்ணுறாங்க. அங்கே மேலே வந்து ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே மாதாவை வந்து ஊஞ்சலில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே அந்த செட்டப்பே வந்து மாதா ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. அங்கே தான் சுற்றி வந்து ப்ரேயர்ஸ், கன்வென்ஷன்ஸ், ரிட்ரீட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதா வந்து அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க. அந்த சிஸ்டர் வந்து அங்கே அது வந்து எப்படி உருவான கதையுமே எனக்கு சொன்னாங்க. லைக் அந்த ஃபாதருக்கு வந்து கனவுல மாதா கை குழந்தையோட ஊஞ்சலில் தோற்றம் வந்ததா வந்து அவங்க சொன்னதாக வந்து சொல்கிறாங்க ஃபாதருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏரியா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. தமிழில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடம் எப்படி உருவாச்சு, மாதா எப்படி வந்து இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணால் அவங்களுக்கு வந்து கேன்சர் குணமாகிறதாகவும் நம்புகிறாங்க. நிறைய பேர் நோய் வந்து குணமானதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க லூத் மாதா சர்ச் தான். இந்த சர்ச் வந்து ரொம்ப சின்ன சர்ச் தான். பட் ஆனால் பெருசாக பராமரிக்க எடுக்க செய்யலை. அங்கே சுற்றி இருக்க கிராமத்து மக்களோட ஆடு மாடு எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வெளியில் வாசலில் தான் வந்து யூரின் மோஷன்லாம் போய் வச்சுருக்கு. ஸோ கொஞ்சம் க்ளீனினஸ் இல்லை. பட் அங்கே மாசு ப்ரேயர்லாம் எப்போ நடக்கும்னு எனக்கு தெரில. அந்த சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து ஒரு பை நிறைய மேங்கோஸ் தந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு சந்தோஷமாக நாங்கள் கிளம்புனோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு அங்கே ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. ஸோ வெளியே அங்கே எங்கேயுமே ஹோட்டல் பெருசாக பாண்டிச்சேரி ஹைவேல பெருசாக ரெஸ்டாரண்ட் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் மட்டும் தான் ஓப்பனாக இருந்தது. இது ரோட் சைட் தள்ளுவண்டி கடை தான். ஆனால் செம்ம சூப்பராக இருந்து போனதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக பூரி என்ன கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 10 o'clock 10:30க்குலாம் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட் வந்து கிராண்ட் சரினா 2 PM தான் எங்களுக்கு வந்து செக்இன் டைம். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு தெரியாமல் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி டவுனுக்குள்ளே போயிட்டோம் ஷாப்பிங்க்கு. ஏன்னா மத்தியானம் டைமு எங்கே போய் எங்கே சுற்றுறதுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. ஆல்ரெடி நாங்கள் பாண்டிச்சேரியில் நிறைய இடம் சுற்றிட்டோம், பார்க்காத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்து சரி ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போனேன். நெக்ஸ்ட் மந்த் என் பையனுக்கு பர்த்டேனால அவனுக்கு மென்ஸ் வேரில் போய் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு கிளம்பி போயிருந்தேன். சரி நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கடைக்குள்ளே போனேன். பட் ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை இங்கே எப்படி இருக்கும், கலெக்ஷன்ஸ் புதுசாக இருக்குமான்னு தெரியல. எல்லாம் பர்த்டே டைமுக்கு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் இருந்தேன். இங்கே போனோடனே எனக்கு அவன் இந்த கலரில் தான் வேணும், இந்த கலர் தான் பேண்ட் வேணும், பிளெயின் ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு அவனே பெக்யூலராக சொன்னோன்னே அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன் சொல்லிட்டு இதுவே நான் வந்து பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில என் பாப்பாவுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு எதுவும் செட் ஆன மாதிரி இல்லை. எனக்கு ப்ரைஸுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மெட்டீரியலுக்கு அது வர்த்தா அந்த மாதிரி தெரில. ஸோ அதை அவனுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம் டிசைட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கிறிஸ்டின் கடை. நான் அந்த பில்லிங் கவுண்டரில் தான் பார்க்கவே செஞ்சேன். அவங்களோட ப்ரேயர் யூனிட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுவே டைம் வந்து ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதுக்கு மேலே வெயிலில் எங்களால் சுற்றதுக்கு சுத்தமாக உடம்புல தெம்பு இல்லை. சரி ஓகே நம்ம லஞ்ச் மட்டும் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்ச் வாங்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அதோட வீடியோ இதில் இருக்காது. ஹோட்டலில் அது ஒரு காரைக்குடி ரெஸ்டாரண்ட். அங்கே போய் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரெசார்ட்டுக்கு செக்இன் பண்ண போயிட்டோம். நாங்கள் செக்இன் பண்ண டைமில் தான் செம்ம கூட்டம். ரெசார்ட்டு பயங்கர ஃபுல்லாக பேக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து மேப்பிள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் வித்தவுட் பால்கனி. பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தனால எங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி அவங்க பால்கனி இருக்கிற ரூமாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த பால்கனி இருக்கிற ரூம் வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூவோட இருக்கும். ரொம்ப கிட்டையும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மேலே இருக்க ரூமில் இருந்திருந்தோம். பட் அதில் ஸ்விம்மிங் பூல் வியூ அந்தளவுக்கு இல்லை. இதில் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் வியூ வந்து பரவாயில்லாமல் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோன்னா ஓரளவு தெரிஞ்சது ஸ்விம்மிங் பூல். ஆனால் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தோம். நல்லா இருந்தது. ஸோ ரூம் டூர்லாம் எடுத்துகிட்டு ரூம்லாம் செக்இன் பண்ணிட்டு செம்ம கொலப்பசி 2:30 ஆகிடுச்சு ரூம் கொடுக்கறதுக்கே. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே ஃபுட்டை அன்பேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பசங்க பால்கனியில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கும் அங்கே உட்காந்து சாப்பாடை கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா ஸ்விம்மிங் பூல் போயிடலாம் அப்படின்னு குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம். வாங்க ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு 3 o'clockலாம் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போயாச்சு. ஸ்விம்மிங் பூல் போய்
ஆட்டம்னா ஆட்டம், சரியான ஆட்டம். அவங்க டைம் வந்து க்ளோசிங் டைம் 6 PM. அது வரைக்கும் நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் இருந்தோம், வெளியவே வரலை. தண்ணியும் டாய்லெட் மட்டும் கேட்கும்போது அப்பப்போ ரூம் வந்து பக்கத்துலேயே இருந்தனால அப்படியே போய் போய் மட்டும் வந்துட்டோம். செம்ம ஆட்டம் குழந்தைங்க. என் பையன் வர கொஞ்சோண்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டனால அவனுக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங் வித்தையெல்லாம் அங்கே தான் காட்டிகிட்டு இருந்தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணான். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. அந்த ஹிப்போபோட்டமஸ் நீர் தவளை மாதிரி கிடக்குற நீர் யானைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உள்ளே போய் கிடந்தோம் நாங்கள். சரியான வெயில், தண்ணி நல்லா ஹாட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா காலையிலேருந்தே ட்ராவல் பண்ணி வந்து வெயிலில் ஷாப்பிங்லாம் பண்ண டயர்டு வந்து ஃபுல்லாக இங்கே தான் இறங்கின மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு செம்ம டயர்ட். இங்கேயுமே தண்ணியில் ஆட்டம் போட்டது பத்தாதுன்னு செம்ம டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். டயர்ட்னா சரியான டயர்ட். 6 o'clock ஆகும்போது சரி இதுக்கு மேலே நம்ம அவங்க வெளியே போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 6 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்களும் சரியான டயர்ட், சாப்பிட எடுக்க எதுவுமே செய்யலை. வந்தோடனே 6 மணிக்கே பசங்க படுத்து தூங்கிட்டாங்க. இது நைட் வியூ போய் மட்டும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க பசங்க. எந்திரிச்ச உடனே பசி நாங்கள், ஏன்னா நைட் சுத்தமாக சாப்பிடல. எந்திரிச்ச உடனே ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30 தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி போக முடியாதுன்னு சொல்லி சரி ப்ளே ஏரியாவுக்கு போய் விளையாடலாம்னு சொல்லி ஒரு 7 o'clock ப்ளே ஏரியா போயிட்டோம். இவங்க ப்ளே ஏரியாவை இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த ப்ளே ஏரியாவை கலர்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ நானுமே குழந்தையா சேர்ந்து நல்லா ப்ளே ஏரியாவில் நல்லா விளையாடிட்டு செம பசி ஆகிடுச்சு. சரி அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். அங்கே ரிசார்ட்டை சுற்றி ஃபோட்டோஸு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் சுற்றி இருக்க வியூஸு இதெல்லாம் எடுத்தோம். மார்னிங் வாக்குக்கு யோகாக்கெலாம் செம்மையான பிளேஸ். சுற்றி வந்து நல்லா க்ரீனரியாக இருக்கும். இங்கே முன்னாடி வந்து சைக்கிளிங்கும் இருந்தது. குழந்தைங்களுக்கு அந்த சைக்கிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்களோட ஐகானிக் ஐ லவ் கிராண்ட் செரீனான்னு சொல்லி ஒரு ஹோர்டிங் வச்சுருப்பாங்க. இது பக்கத்தில் தான் சைக்கிளிங்லாம் இருக்கும். ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா மார்னிங் அப்போது 7-7:30 சரியான வெயில். இதுக்கு மேலெலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லைப்பா, நாங்கள் கிளம்புறோம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான், பஃபே மாடல் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஜூஸை தவிர எல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஏதோ மறந்து போட்ட மாதிரி இருந்தது. இட்லி இருந்தது, கேசரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் கேசரியை. பைனாப்பிள் போட்டு நல்லா பீசஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. வடை ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வடை, பொங்கல், ரவா உப்புமா, அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி, பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, சட்னி வந்து 2 வகையான சட்னி இருந்தது. அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே வந்து ஆம்லேட்டு, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌன் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, ஜாமு, பட்டரு, டீ, காஃபி, இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ரெட் செக்ஷன் பக்கத்தில் நாங்கள் போக மாட்டோம். குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. என் பையன் அவனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்துக்கிட்டான். நான் வந்து ஃப்ரூட்ஸு, பாயில்டு எக் இவ்வளோ தான் நம்ம சாப்பிட்றது. அப்புறம் இங்கே லைவ் தோசை கவுண்டரும் இருக்கும். நாங்கள் பெருசாக தோசைலாம் இன்ட்ரெஸ்ட் படல. நாங்கள் திரும்ப ரூமுக்கு போயிட்டு ஆக்சுவலி செக் அவுட் டைம் வந்து 10 AM சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, செக்இன் நாங்கள் உங்களுக்கு லேட்டாக தானே கொடுத்தோம், நீங்கள் 11-11:30 கூட வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ திரும்ப நாங்கள் 8:30க்கெலாம் நாங்கள் திரும்ப ஸ்விம்மிங் பூல் போயிட்டு திரும்ப ஒரு 3 மணி நேரம் சரியான ஆட்டம். அந்த டைமில் வந்து எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்தனால ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப பிள்ளைங்க நான் எல்லாமே சேர்ந்து நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு உடம்பு சரியான வலி, அந்த அளவுக்கு டயர்டாயிடுச்சு. ப்ளே பண்ணி டயர்டான மாதிரி பயங்கரமான பாடி பெயின். ஸோ ஓகே நம்ம செக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரிசார்ட்டை விட்டு. 11-11:30 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது. குழந்தைங்க சரியான டயர்டு. காரில் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே படுத்து தூங்கிட்டாங்க. படுத்து தூங்கிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நாகர்கோவில் ஆரியபவன் ஒன்று இருக்குது பக்கத்தில், செங்கல்பட்டுக்கிட்ட. அங்கே போய் ஒரு லஞ்சு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம்.